ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார் அப்படின்னா அது இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக மாறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த லிஸ்ட்டில் விஜய் அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, பெண்களை அவதூறாக பேசின ஒரு தற்குறி பொன்ராஜ் அப்படிங்கிற திமுகவோட கைக்கூலின்னே சொல்லலாம். இவர் வந்து அப்துல் கலாம் கூட இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் கலாம் கூட இருந்தவனுக்கு திமுக என்னடா வேலை அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அதெல்லாம் வேற, அதை அங்கே என்னமோ நீ பண்ணிட்டு போ, அதெல்லாம் இருந்து நல்ல விஷயங்கள் இருக்கலாம், இருந்துட்டு போச்சு, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தற்குறி இங்கே வந்து தாவேக்கா பெண்களை பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இழிவாக பேசுகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுவும் சும்மா வந்து நீ வாப்போ அப்படின்னு ஒருமையை பேசினாலே நம்ம வந்து குற்றச்சாட்டுகள் வைப்போம். எல்லாரும் வைப்பாங்க, நம்ம மட்டும் கிடையாது, எல்லா கட்சி சார்ந்த நபர்களும் குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. நீ வாப்போ அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினாலே பொதுவெளியில். இந்த தற்குறி என்னங்கிறா, விபச்சாரிகள் அப்படிங்கிறா, விலை மாதிரிகள் அப்படிங்கிறா, அந்த பெண்கள் தற்குறிகள் அப்படிங்கிறான். இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்த்தோன்னா இந்த பொன்ராஜ் பேசிகிட்டு இருக்கா. நான் ஏன் இவனை அவன் பேசுகிறேன் அப்படின்றத பற்றி கடைசியில் சொல்கிறேன். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா இந்த பொன்ராஜ் அப்படிங்கிற தற்குறி நேற்று பயங்கரமாக வைரல் ஆச்சு. அது நம்ம தளபதி விஜய் பார்வைக்கு போயிருக்கு. அவர் உடனே கண்டனம் தெரிவிச்சிருந்தார் ட்விட்டரில். திமுகவோட கைகூலியை செயல்பட்டு இருக்கிற நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை ரொம்பவுமே அவதூறாக ஆபாசம் சொல்லக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஆபாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட அக்கா, தங்கை, தாய் அப்படின்ற எல்லாத்தையும் இழிவுபடுத்துறாரு அப்படின்னு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அதே கண்டனத்தை அப்படியே பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி நேற்று டிஜிபி ஆஃபீஸில் ஃபைல் பண்ணியிருந்தார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு பொன்ராஜ் மேலே. அவங்க அதிகாரப்பூர்வமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. உடனே வந்து இந்த நியூஸ் போயிடுச்சு இந்த பொன்ராஜுக்கு. உடனே நடுசாமத்தில் 12 மணிக்கு ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்ன போட்டிருக்காரு அப்படின்னா, காயம்பட்ட பெண்ணுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு, காயம் பெற்ற அந்த பெண் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது காயம் பெற்ற அந்த பெண் அப்படின்னு ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாருல, அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணை மட்டும் பேசிட்டு இவர் மன்னிப்பு கேட்டிருந்தா சரி. ஆனால் தாவேக்கால் இருக்கிற எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு ரேஞ்சுக்கு இவனோட பேச்சு இருந்துச்சு. இப்போ மன்னிப்பு அந்த பெண்ணுகிட்ட கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணு சொன்னாங்களா அந்த பொண்ணை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ விஜய் அவர்களோட ஃபேமிலி பற்றி சில விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. அதை வந்து பெண்கள் கிட்ட கருத்து கேட்கும்போது பெண்கள் சில பேர் கோவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் எத்தனையோ பொண்டாட்டியே வச்சுக்க போறாரு, எனக்கு என்ன, அதை பற்றிலாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு மாதிரியான சில வார்த்தைகளில் கோபத்தில் பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை அந்த இடத்துல பேசுறது, அவ்வளோதான். அதை வந்து உண்மைன்னு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து சில பேர் வந்து பேசுவானுங்க. அதில் மிக முக்கியமாக இந்த பொன்ராஜ் அப்படிங்கிற ஒரு அப்துல் கலாம் ஐயா கூட இருந்திருக்கான். நம்ம இருந்து என்னத்தை கற்றுக்கிட்டான்றது நம்மளுக்கு தெரியல. பெண்களை பற்றி என்ன பேசணும்னு கூட தெரியாமல் சோசியல் மீடியாஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க சில விஷயங்களை உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அதை வந்து பொதுவெளியில் எடுத்து எல்லாருமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறான். அந்த ஒரு பெண்ணை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, தமிழில் தாவேகால இருக்கிற எல்லா பெண்களையும் பார்த்தோன்னா அவன் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது யார் கோவப்படாமல் இருப்பாங்க? விஜய் டேரெக்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணி டிஜிபி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாரு. இப்போ அது வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களாமா. சரி, விசாரிக்க எங்கே வந்துருவாங்களோ, நம்மகிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் நடுசமத்தில் 12 மணிக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த பொன்ராஜ் அப்படிங்கிற நபர். அதாவது மன்னிப்பு கேட்டிருக்காரு, இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்றாரு. எதுக்காக அப்படின்னா, விஜய் பணியூர் ஆஃபீஸில் வந்து தன்னோட காரை மறைச்சு ஒரு பெண்ணு நின்னாங்கல்ல, அந்த பெண்ணை காரில் இடிச்சு தள்ளிட்டு போனார்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமாமா. அதாவது விஜய் அவர்கள் காரில் அந்த பெண்ணை இடிச்சு தள்ளிட்டு போனாங்களாமா. என்னடா அது? அந்த வீடியோ ஆதாரமே இருக்கு. அவர் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அந்த பெண்மணியை சில பேர் வந்து பிடிச்சி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போனாங்க. அதான் நடந்துச்சு. எங்கே காரில் இடிச்சு தரலாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இப்படி ஒரு வதந்தி வேறு கிளப்பி விட்றாங்க. நீ அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமாமா. பாலியல் குற்றங்கள் வந்து உங்கள் கட்சியில் நடந்துச்சுல, அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்றானா. அதுக்கப்புறமா இன்னும் விஜய் அவர்கள் பெண்கள் நீங்களே மதிக்கிறது இல்லை, சில விஷயங்களை பண்ணுறது இல்லை, அதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறான். அப்போ தான் நானும் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு. அந்த பெண்ணோட மனசு காயப்பட்டிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா ஒரு பதிவு போட்டிருக்கா, இல்லைன்னு சொல்லல. அது கூட விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போட்டிருக்கா. அதாவது கட்சிக்குள்ளே சில விஷயங்கள் நடக்கும், அதை அவங்களுக்குள்ளே பார்த்துப்பாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும், அதை அவங்க பண்ணிப்பாங்க. அதெல்லாம் வெளியே வந்து அஃபீஷியலாக இந்த தற்கொலைக்கிட்ட சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கட்சியில் இருக்கிற பெண்களை இழிவாக வந்து ஒரு சேனல் உட்காந்துட்டு பேசும்போது அது பொழுதுவெளிக்கு வரும்போது எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லடா தற்கொலை. அது அவங்க கட்சியில் நடந்திருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. சில பேரை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அதெல்லாம் இவனுக்கு தெரியுமானா, அதெல்லாம் பேச மாட்டான். தெரியும், பேச மாட்டான். ஏன்னா திமுக கைக்கூலி இல்லை, இதை மட்டும்தான் பேசணும். அதனால் பேசிக்கிட்டு இருந்திருக்கா அப்படி. சரி, இப்போ விஜய் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குல்ல, சிறுமிகள்லேருந்து பெண்கள் வரைக்கும், மூதாட்டிகள் வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குல்ல, பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்கல்ல இந்த 5 வருஷம் ஆட்சியில், திமுக ஆட்சியில். அதுக்கு ஸ்டாலின் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போடு. தமிழ்நாட்டில் நடந்த எல்லா கொலை கற்பழிப்பு எல்லாத்துக்குமே இத்தனை வந்த 5 வருஷத்தில் நான் தான் காரணம், நான் வந்து என்னோட சட்ட ஒழுங்கு சரியாக பயன்படுத்தலை, அதனால தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடு. சரி, அவர் கேட்க வேணாம், அவருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற திமுகவோட கைக்கூலி தானே நீ மன்னிப்பு கேளு.
ஸ்டாலினோட ஆட்சியில் நம்ம எல்லாருமே பெண்கள் பாதுகாப்பு எல்லாமே இருக்குன்னு நினச்சோம். அப்படி சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. சட்டம் எங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாலின் சொன்னார். ஆனால் சட்டம் சந்திச்சு இருக்குது. பெண்களுக்கு பார்த்தோன்னா பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டே இருக்கு. அத்தனை பிரச்சனைக்கு ஸ்டாலின் தான் காரணம். அந்த ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் அவருக்கு பதிலாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்கட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இப்போ யாருக்காரு அப்படின்னா இந்த ஆட்சி நடந்த ஆட்சியில் இருக்கிற இந்த அதிகாரத்தில் இருக்கிற இவங்க தானே. அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற தற்கொலைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுங்க. அதாவது தாவே காலத்தின தற்கொலைகள் அடையாளம் காட்டுனதுக்காக விஜய்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கா. யார் தற்கொலை? இவங்களுக்கு ஓட்டு போட்ட போன எலெக்ஷன் ஓட்டு போட்ட அதே மக்கள் இவங்களுக்கு தற்கொலையாக போயிட்டாங்க. சரி, அதை விடு. சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சர். சுதந்திர தினம் எப்போ வருது, குடியரசு தினம் எப்போ வருதுன்னே தெரியாமல் டேட்டை மாற்றி ஒரு ஸ்டேஜில் உரையிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர். ஜெயக்கடான்னு உலகத்தில் எங்கேயாவது எவனாவது ஒருத்தனை பேர் வைப்பானா அப்படின்னு சிந்திச்சு கூட பார்க்காம நம்ம காதல் அதுதான் விழுந்துச்சு, அதனால அதுதான் பேரா இருக்குன்னு நினச்சிட்டு பெண் பிள்ளைக்கு கருணாநிதினு பேர் வச்சு ஒரு முட்டாள் முதலமைச்சர். யார்? ஸ்டாலின். கறவை மாடு வாங்கி தருமாறுன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. அதை படிக்கும் தெரியல. படித்து அவர் சொல்லும்போது தங்கள் கணவரை கண்டுபிடித்து தருமாறு அப்படின்னு சொல்லி படிக்கிறாரு. ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் கணவரை தேடிச்சு கண்டுபிடிச்சு தர்றாராமா. அந்த அளவுக்கு ஒரு தற்கொலை முட்டாள்தனமான முதலமைச்சர் தான் இந்த ஒரு 5 வருஷமா தமிழ்நாட்டு ஆண்டிருக்காரு. ப்ரெஸ் மீட்டில் கேள்வியை மாற்றி கேட்டால் அந்த பதிலை படித்து வச்சுருந்த ஆர்டராக பார்த்துன்னு ஒப்பிக்கிற ஒரு முதலமைச்சர். இதெல்லாம் வச்சு இந்த நியூஸ் தொலைக்காட்சியில் அதிமுக காரங்க வச்சு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த லெவலில் பார்த்தும் படிக்க தெரியல, பேரையும் சரியாக சொல்ல தெரியல, ஒரு கணக்கு சரியாக போட தெரியல. 2500 + 1500 அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு அதில் 5000 அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தோன்னா எங்களோட கணக்கு லட்சணம், எங்களோட அறிவு கூர்மை, சிந்திக்கிற திறன். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி தான் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தற்கொலையே பார்த்தோம்னா முதலமைச்சராகி நாட்டாண்டிருக்காரு இந்த 5 வருஷமா. அவர்லாம் இவருக்கு தற்கொலையா தெரியல, தான் வேகால் இருக்கிறவங்க தற்கொலைங்களாமா, அரசியல் தெரியலையாமா. 50 வருஷமா அரசியல் பயணப்பட்ட ஒரு நபர், முதலமைச்சராக இருந்த ஒரு நபருக்கே இன்னும் ஒன்றுமே தெரியல. நாட்டாண்டு 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதில் பார்த்தோன்னா பல சீரழிவுகளை சந்திச்சாச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு போன 5 வருஷத்தில் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா விலைவாசி ஏற்றிட்டாரு, எத்தனை வரியை கூட்டிட்டாரு, எத்தனை கடன் சுமை மக்கள் மத்தியில் தள்ளி விட்டுருக்காரு. என்னென்ன விஷயங்கள் நான் உடனே நாங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். எங்களுக்கெல்லாம் எந்த திட்டம் பயன் தரவே இல்லையே. அதில் ஏதோ ஒரு திட்டம் கூட எங்களுக்கு எல்லாம் எந்த திட்டத்திலையும் யூஸ் ஆகவே இல்லையே. அந்த லெவலில் தான் இருக்குது இவங்களோட ஆட்சி. இப்படி சொல்லி ஓட்டு வாங்கிக்க வேண்டியதா வேற என்ன? அந்த மாதிரி முட்டாள்தனமாக இருந்து தற்கொலைத்தனமாக ஆட்சி செய்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவரெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு தற்கொலையாக தெரியல, தாவேகால இருக்கிறவங்க தான் தற்கொலையாக தெரியுறாங்க போல. துணை முதலமைச்சருக்கு எஸ்ஐஆர்னா என்னென்ன ஃபுல் ஃபார்ம் தெரியல, அவருக்கு சரியாக கணக்கு போட வரல, தெரியவே இல்லை. சரி, ஓகே. இப்போது விஜய் அவர்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறான். அதே மாதிரி இந்த பொன்முடி சைவம் வைணவம் அப்படின்னு பேசும்போது இது தப்பு. திமுக கட்சியில் இருக்கிற ஒரு பொன்முடி முக்கியமான ஒரு அமைச்சர், அவர் பெண்களை இழிவாக பேசுகிறாரு, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அப்போ பொங்கு. அப்பயே பொங்கலை. மகளிர் இலவச பேருந்துகள் கொடுக்குறது 1000 ரூபா கொடுக்குறது வாங்கிட்டு எல்லாம் ஓசியில் தானே போகிறீங்க, நான் கொடுக்குறதெல்லாம் பவுடர்லாம் வாங்கி மேக்கப் போட்டுக்கிட்டு மினுக்குறீங்க அப்படின்லாம் பேசினாரே ஒருத்தர். பெண்கள் இழிவா? அந்த நபர்களுக்கு பார்த்தோன்னா எழுந்து பொங்கி நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், மன்னிப்பு கேளுங்க, பெண்களுக்கு இது மாதிரி தவறாக பேசுறது மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி பொங்க வேண்டியதானே திரு பொன்ராஜ். பொங்கியிருக்கலாமே. அப்பெல்லாம் பொங்க மாட்டாங்க. திமுக ஆட்சியில் இது வரைக்கும் பெண்களை கேவலமாக பேசாத ஒரு பதவியில் இருக்கிற நபர்களை பார்க்கவே முடியாது. அந்த லெவலில் எல்லாருமே இழிவாக பேசி வச்சுருக்காங்க. அந்த நபர்களுக்கெல்லாம் பொங்காத பொன்ராஜ் காரில் விஜய் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் குறுக்க போய் நின்றுச்சு, அந்த பெண்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா அது? தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே முதல் தற்கொலை யார் அப்படின்னா இந்த பொன்ராஜா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வேற யாரும் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துமே பொங்காத ஒரு நபர். தினம் தினம் பாலியல் குற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி போக்சோ வழக்கில் கைதாகிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்க. இதெல்லாம் தாண்டி இந்த பொன்ராஜ் என்கிற பண்ணாட இங்கே வா. திமுக நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய பார்த்தோன்னா அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்கும், அந்த குழந்தைகிட்ட பாலியல் சீண்டல் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணானே, அப்போ இந்த பொன்ராஜ் அப்படிங்கிற மயிர் பிடிங்கி எங்கே என்னத்தை பிடிங்கிட்டு இருந்தா? அப்போ ஏன்டா நீ பொங்கவே இல்லை? திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையை தானே பண்ணிட்டு இருக்க. அப்போ பொங்கியிருக்க வேண்டியதானே அந்த 2.5 வயசு குழந்தைக்கு? மன்னிப்பு கேட்டாகணும், ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டாகணும், மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்க வேண்டியதானே. இல்லைனா நீ மன்னிப்பு கேளு. நான் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு கேவலமான ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துட்டு எத்தனை வருஷமா இதை நான் கேவலமாக நினைக்கிறேன், அதுக்காக மனுஷங்க அப்படின்னு கட்சி விட்டு வெளியே போயிருந்தேன் அப்படின்னா நீ நிஜமாலுமே பெண்கள் விஷயத்தில் குழந்தைங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறன்னு அர்த்தம். இதில் வேற சொல்கிறான் நான் எல்லா பெண்களையும் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு. தாவேகால இருக்கிற ஒட்டுமொத்த பெண்கள் அப்படி தானடா நீ பேசியிருந்த. இந்த மாதிரி தாவேகால பெண்கள் கூட இருக்காங்க அப்படின்னு, அந்த ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டி பேசியிருந்தீங்க அப்படின்னா அது தனிப்பட்ட முறையில் முடிஞ்சிருக்கும். தாவேகால பெண்கள் எல்லாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு பேசும்போது எதில் வரும்? இதில் வரும்னா தாவேகால இருக்கிற எல்லா பெண்களும் எப்படி தானே பேசணும்னு அர்த்தம் தானே வரும். அதைத்தானே விஜய் அவர்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு பேசலான்றான்.
மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. மன்னிப்பு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் கேட்டும் கேட்காத மாதிரி நான் வந்து கேட்டுருவேன் அப்படின்னு ஆக்ஷன் எடுத்தால் தெரியும். ஆக்ஷன் எடுத்துருவாங்க பயத்தில் தான் எதையும் போட்டு விட்டுருக்கேன். நீ ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவில் இருக்கா எதுவும் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தைரியமாக சுற்றிட்டு இருப்பான். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ இந்த தற்கொலையோட மூஞ்சி இந்தியா முழுக்க எல்லா நியூஸ் சேனல்ஸிலும் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. பெண்களை இழிவாக பேசிட்டு அப்படின்னு. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட். அவர் ஒரு நியூஸை ஃபைல் பண்ணால், ஒரு விஷயத்தை பேசினா அது இந்திய லெவலில் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்தியா முழுக்க பார்த்தோன்னா இந்த தற்கொலை, அதில் அப்துல் கலாமோட இருந்த ஒரு தற்கொலை பெண்களை பற்றி இந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கும். இவன் போட ட்வீட் எல்லாம் யாரும் போட மாட்டாங்க, எந்த நியூஸ் சேனலும் போடாது பெருசாக. அப்போ இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளு நம்ம கேட்போமா இல்லையா? கேளுங்க. இதில் இந்த ஒரு சில தற்கொலைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேகால இருக்கிற பெண்களை வந்து இவர் தவறாக பேசிட்டாரு, சரி அதுக்காக விஜய் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு. தாவேகால இருக்கிற பெண்கள் எங்கடா ஆந்திராவில் இருக்காங்களா, இல்லை கேரளாவில் இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது வட மாநிலத்தில் இருக்காங்களா? தாவேகால இருக்கிற பெண்கள் இதே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டு பெண்கள் தானே. தாவேகான்ற நாடு தனியாக இருக்குன்னு, தாவேகான்ற கட்சி தான் இருக்குது. நான் தாவேகான்ற தனி நாடெல்லாம் கிடையாது. அவங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. எல்லா கட்சி சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் அந்த எல்லா பெண்களுமே ஒரே நாடு தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அந்த தமிழ்நாட்டை தான் ஆள்றதுக்கு எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அது அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள், இந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் எல்லாமே தமிழ்நாட்டு பெண்கள் தான்டா லூஸு. ஏன்னா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறது நம்மளுக்கு புரியல. இந்த பொன்ராஜ் மாதிரியான சில்லறத்தனமான ஆட்களை கேள்வியே கேட்காத திரு ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் பெண்களை எந்த அளவுக்கு பல அமைச்சர்கள், பொன்முடியிலிருந்து ராசாலிருந்து எத்தனையோ பேர் கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற நபர்களே பெண்களை ஆபாசமாக கேவலமாக இழிவாக பேசுகிறாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபரை அதுக்காகவே வச்சிருக்காங்க கட்சியில். இப்போ இந்த மாதிரியான தற்கொலைங்க இவங்க எல்லாமே பெண்களை பற்றி பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட மாட்டார், எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டார், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படாது, அப்படியே வச்சுருப்பாங்க. அவங்க அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்து வேலைகள் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம உட்காந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஆனால் ஒரு வாரத்தில் இந்த நியூஸை மறந்துடுவாங்க, வேறு எதுன்னு வரும், அதை பார்த்துட்டு நம்மளும் போயிடுவோம், மக்களும் மறந்துடுவாங்க. அதனால் இவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுறாங்க. அந்த மறைஞ்சு போயிரு எப்படி இருந்தாலும் அதை எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அப்படின்னு நம்ம கட்சி சேர்ந்த நபர்கள் நம்மளே எப்படி வந்து ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்னு அப்படியே விட்டு வச்சிடறாங்க திரு ஸ்டாலின் அவர்கள். எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கிறது இல்லை பெண்கள் பற்றி கேவலமாக பேசும்போது. அப்போ இவங்களுக்கு பெண்கள் மேலே நிஜமாலுமே அக்கறைன்றது கிடையாது. அப்படியே ஒரு அக்கறைன்னு இருந்தால் இந்த மாதிரி பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறவங்கள நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, கட்சி விட்டு நீக்கியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணல. அதனால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு சரியாக கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கு அக்கறை இருந்தால், பெண்கள் மேலே அக்கறை இருந்தால் தானே இவங்க சரியான பாதுகாப்புன்றது ஒன்று கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பும் கிடையாது. தினம் தினம் போக்சோ வழக்கு, பெண்கள் பாலியல் சீண்டல் இதே தான் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பெண்கள் மேலே அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். இருந்திருந்தால் எப்போ நிறுத்தியிருப்பாங்களே, கடுமையான ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்களே. ஒன்றும் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசின இதே வாய் தானே இப்போ அதே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்களோட மோசமான ஆட்சியில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்க மட்டும் வந்து என்ன புதுசாக பண்ணிட்டாங்க, அதை வந்து நான் தடுக்கிறதுக்காக சட்டத்தை என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருப்பேன். போலீஸே வெட்டுறானுங்க, போலீஸு பப்ளிக் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. இவரை பார்த்து யாருமே பயப்படுறது இல்லை. சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கின ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியிலேயே அஜித்குமாரோட டெத்து நடந்ததுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். அதை வந்து இந்த ஊப்பிகள் உடனே பெருமையாக பேசிப்பாங்க, பார்த்தீங்களா எங்க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு. மன்னிப்பெல்லாம் இல்லை, அந்த குற்றத்துக்கு முக்கியமான காரணமே அவர் தான். அப்புறம் மன்னிப்பு தானே கேட்கணும், வேற என்னத்தை கேட்பாரு? உயிரியா ரிட்டர்ன் வந்து எம்மன் கிட்ட போராடி கூட்டிகிட்டு வந்து கொடுப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவரோட ஆட்சி சரியாக நடத்த முடியல, என்னால் கண்ட்ரோல் வைக்கிறேன்னு நினச்சேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த கொலை நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்றதுக்கு அது அர்த்தம். எப்படின்னு என்ன, என்னால் தோற்று போயிட்ட முடியலன்ற அர்த்தம். அதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊப்பிகள். என்னடா அது? உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? ஜாலியாக இருப்பாங்க, வேற எங்கே இருப்பாங்க? இதுதான் உங்களோட அரசியல் அனுபவம், அரசியல் கட்சி நடத்துகிற லட்சணம், ஆட்சி நடத்துகிற லட்சணம், அவ்வளோதான். இதையெல்லாம் கேள்வி கேட்காத இந்த பொன்ராஜ் அப்படிங்கிற தற்குறி விஜயோட கட்சியில் இருக்கிற பெண்களை பற்றி பேசுகிறானாமா. நான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் இவனை ஏன் அவன் பேசுகிறேன் அப்படின்னு. இல்லை, தப்பு தான், மன்னிச்சிருங்க. ஐயாவோட மனசு புண்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்புன்றது கேட்டிங்க அப்படின்னா, நானே இந்த விஷயத்துக்கு ஐ எம் சாரி, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்ணிக்கிறேன். மன்னிக்கவும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பார்த்தோன்னா மன்னிப்பு கேளுங்க, இல்லை ஸ்டாலின் அவர்களாம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அப்புறம் நானும் உங்ககிட்ட அவன் பேசுனதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரியான ட்ராமா ஆடுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க, இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகிருக்கு இந்த நியூஸ். இந்த பொன்ராஜ் இன்னும் இழுத்துட்டே போயிட்டு இருக்கா. ஸ்டாலின் உடனே பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ஒரு நியூஸ் வரும் பாருங்க, கண்டிப்பாக வரும்.
இந்த நேரத்தில் இதை கொண்டு வந்து விட்டுட்டே அப்படின்னு. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வைரல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். தேர்தல் நேரத்தில் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு பயத்தில் உடனே திமுக ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த பொன்ராஜ் அப்படிங்கிற தற்கொலைக்கு நீங்கள் என்ன மாதிரி ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.